டிஎஸ் ரெட்டி புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 21 பார்க்கலாம். இப்போ தான் நான் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரீஃபாக. இப்போ சம் போடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துடலாம். த பேங்க் பாஸ்புக் ஷோட் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஆஃப் 10,440. ஸோ அப்படின்னா பாஸ்புக் பிரகாரம் ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஸோ பாஸ்புக் ஈக்குவல் டு ஓவர் டிராஃப்ட். ஓகே, while as per ledger it was 260 rupees to bank's debit. அப்படின்னா என்ன மீனிங்? பேங்க்ஸ் டெபிட்னா இப்போ நம்மளுடைய கேஷ் புக் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட் வரும். லெஃப்ட்டில் டெபிட், ரைட்டில் கிரெடிட் வரும். கரெக்டா? இஃப் இட்ஸ் எ குட் பேலன்ஸ், ஏன்னா எனி அசட் இட் வில் பி ஆல்வேஸ் எ டெபிட் சைடு. கரெக்ட்? அப்போ டெபிட்டில் இருந்ததுன்னா பேலன்ஸ் இஸ் எ குட் பேலன்ஸ் அர்த்தம். ஸோ 260 rupees to bank's debitனா இட் இஸ் எ குட் பேலன்ஸ். ஸோ பாஸ்புக் பிரகாரம் ஓவர் டிராஃப்ட். ஓகே, கேஷ் புக் பிரகாரம் இட் இஸ் எ நார்மல் பேலன்ஸ். ஓகேயா? இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம பாஸ்புக் ஓடிலேருந்து கேஷ் புக்கு போகிறோம் இப்போ. ஓகே, சரி, ஃபஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் இட் கிரெடிட்டட் பை பேங்க் 2000 rupees. ஸோ செக்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் பேங்க் பாஸ்புக் ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் போட்டுவாங்க. ஓவர் டிராஃப்ட் 10,440. ஓகேயா? சரி, ஃபஸ்ட் என்ட்ரி செக்ஸ் டெபாசிட்டட் நாட் இன் பாஸ்புக். ஸோ செக்ஸ் டெபாசிட்டட் நாட் இன் பாஸ்புக். ஓகேயா? இப்போ பாஸ்புக்கில் நோ என்ட்ரி, கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் குறைஞ்சிருக்கும். ஏன்னா செக் டெபாசிட் பண்ணால் கேஷ் புக்கில் ஓடி குறைஞ்சிரும். ஓகேயா? அப்போ பிஆர்எஸில் ஓகே, ஸோ பாஸ்புக் கேஷ் புக் போகும்போது இங்கே நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டாக அப்போ மேட்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் எவ்வளோ அமௌண்ட்? 2000 rupees. ஓகேயா? அடுத்தது என்ட்ரி செக்ஸ் டிஸ்ஆனர்ட் அண்ட் டெபிட்டட் பை பேங்க் பட் நோ என்ட்ரி இன் கேஷ் புக். ஓகேயா? சரி, செக்ஸ் டிஸ்ஆனர்ட் ஓகே பட் நாட் இன் கேஷ் புக். கரெக்டாக? சரி, இப்போ செக் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் என்ன ஆகும்? கரெக்ட், இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் பேலன்ஸாக இருந்தால் ரெடியூஸ் ஆகும். அதான் முக்கியம். ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்? கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, அப்போ பிஆர்எஸில் பாஸ்புக் கேஷ் புக் போகும்போது அதை ரிவர்ஸ் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் 11,600 rupees. ஓகே, ஓகேயா? நான் திரும்ப சொல்லிடுறேன் ஒரு தடவை. அதாவது டிஸார்டர் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம திரும்ப கொடுக்கணும் பேங்க்குக்கு. ஓகே, ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ண பணம் செக் தான் டிஸார்டர் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ பிஆர்எஸில் மைனஸ் 11,600. அடுத்து சி பார்க்கலாம். பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க் பட் நாட் இன் கேஷ் புக். ஓகே, அதே மாதிரி. ஸோ பேங்க் சார்ஜஸ் நாட் இன் கேஷ் புக். ஸோ பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் கரெக்ட் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எதாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்? கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஸோ பிஆர்எஸில் ரிவர்ஸ் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட்? 100 rupees. ஓகே, ஸோ மைனஸ் 100. ஓகேயா? அடுத்து டி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எக்ஸஸ் கிரெடிட்டட் இந்த லெட்ஜர். கொஞ்சம் டிஃபிகல்ட் அது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எக்ஸஸ் கிரெடிட்டட் இந்த லெட்ஜர். அதாவது கேஷ் புக்கில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கேஷ் புக்கில் ஓகே, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் கேஷ் புக். ஓகே, நாட் இன் பாஸ்புக். ஓகே, பாஸ்புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, கேஷ் புக்கில் ஓடி என்னாகும்? கிரெடிட்டட்னா அர்த்தம் நம்ம ஏற்கனவே இங்கே சொன்னேன். இந்த இடத்துல டெபிட்னா குட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட்னா பேசிக்கலி ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா ஒன்ஸ் தி கிரெடிட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பே. கரெக்ட்? இட்ஸ் எ லைபிலிட்டி. அப்போ ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நம்ம பிஆர்எஸில் பாஸ்போர்ட் கேஷ் புக் போகும்போது நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்? 400. ஸோ +400.
ஓகேயா. அடுத்தது இ, wrongly credited by bank to the account deposit of some other party. ஸோ பேங்க்கில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, ராங் கிரெடிட் இன் பேங்க். ஓகே, கொஞ்சம் கஷ்டமான சப்தம் அது. ராங் கிரெடிட் பை பேங்க் நாட் இன் பாஸ்புக். ஓகேயா. சரி, ராங் கிரெடிட் பண்ணால் பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் கரெக்ட் ரெடியூஸ் ஆகும். கரெக்ட். ஏன்னா பாஸ்புக் பிரகாரம் அவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் பேசிக்கலி கிவிங் அஸ் சம் பாசிட்டிவ் என்ட்ரின்னு அர்த்தம். ஏன்னா ஓவர் டிராஃப்ட் வந்து டெபிட் என்ட்ரி. கரெக்ட். ஓவர் டிராஃப்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் பாஸ்புக்கில். ஓகேயா. ஸோ கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. பிஆர்எஸில் அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிடணும், ப்ளஸ் பண்ணணும். திரும்ப சொல்லிடுறேன், கொஞ்சம் அது சரியாக சொல்ல நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமான என்ட்ரி. அதாவது போன என்ட்ரி வந்து கிரெடிட்டட் இன் கேஷ் புக். கரெக்டாக. இப்போ அதே மாதிரி ராங் கிரெடிட் பை பேங்க் இன் பாஸ்புக்னா ஓகே நாட் இன் கேஷ் புக். அப்படின்னா பேங்க் வந்து இஸ் கிவிங் அஸ் ஒன் குட் என்ட்ரி. ஓகே, அப்போ பாசிட்டிவ் என்ட்ரி கொடுத்தா ஓடி ரெடியூஸ் ஆகும். அதான் முக்கியம். ஓவர் டிராஃப்ட் எப்போதுமே ஓவர் டிராஃப்ட் என்ன ஆகும்னு பார்க்கணும். இன்க்ரீஸ் ஆகுமா ரெடியூஸ் ஆகுமா ஒரு என்ட்ரிக்கு. ஓகே, லாஸ்ட் என்ட்ரி checks issued but not presented for payment. இது கொஞ்சம் ஈஸி தான். check issued not in passbook. correct. ஸோ செக் இஷ்யூ பண்ணால் பாஸ்புக்கில் நோ என்ட்ரி, கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் கரெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே ஓவர் டிராஃப்ட் செக்கு சப்ளையருக்கு இஷ்யூ பண்ணால் ஃபர்தராக ஓடி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிஆர்எஸில் ஆட் பண்ணும். ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் 800. ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு முதல் 3 மைனஸ். ஸோ அப்படியே நம்ம சம் பண்ணிடலாம். சம் பண்ணால் 13. ஸோ 13,700. ஓகே. ஸோ 0 6 10 14 5 2 7 13 மைனஸ். ஓகே, இப்போ இங்கே ப்ளஸ் எவ்வளோ வருது பாருங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 26 3000. ஓகே. ஸோ மைனஸ் 260. ஓகே, மைனஸ் 260னா நம்ம பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்டாக இருந்தால் நார்மலாக ஆரம்பித்தோம். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் ப்ளஸில் ஆரம்பித்தோம். அப்போ இது மைனஸ்னால் இட்ஸ் a குட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ பேலன்ஸ் as per passbook is a positive balance 260. okay, balance as per cash book debit to bank அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். இட்ஸ் a good it's a positive balance. எவ்வளோ அமௌண்ட் கரெக்ட் 260 இங்கே இருக்குது ஸ்டார்டிங். ஓகே, 10,440. அதாவது இங்கே ஓவர் டிராஃப்ட் 10,440, இங்கே 260. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது ப்ளஸ் 260. ஓகேயா. கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. சம் போட்டு பாருங்கள் நீங்களும். ஓகே, தேங்க்யூ.